ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். சுட சுட இட்லிக்கு தோசைக்கெலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம 2 இட்லி சாப்பிட்றாங்கன்னா இந்த சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார்னால் கூட நமக்கு ஒரு 2 நிமிஷம் காய் அரியணும், அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து சேர்க்கணும், அந்த மாதிரி வேலை இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எந்த வேலையும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சட்னி இதெல்லாம் நம்ம செஞ்சு ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார சட்னிலே நிறைய வெரைட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா வதக்கி அரைக்கிறதுக்கு வரமிளகா, இது வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைப்போம். இது மாதிரி இதில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்கிற சட்னி தான். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு பல், குழம்புத்தூள், அவ்வளோதாங்க தேவை. இதுக்கு இந்த 3 ஐட்டம் இருந்தால் போதும். நீங்கள் இந்த பக்கம் இட்லி ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சி எடுத்துடலாம். 5 நிமிஷம் தான். தக்காளி மட்டும் வாஷ் பண்ணணும், கட் பண்ணணும், இது ஒன்று தான் உங்களுக்கு வேலை. 4 பூண்டு பல் இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே போடுற மாதிரி தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் வேணால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பிடிக்கணும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சட்னி பேஸ்ட்டுங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தக்காளி தானே உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். தாளிச்சிட்டு இதை எடுத்து கொட்டினீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் அரைக்கிறோம் இல்லையா, நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே இருக்கும். ஒன்றுமே கெட்டு போகாதுங்க. நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 வெந்தயம் தான் சேர்க்குறேன், நிறைய சேர்க்க மாட்டேன். இதோடு சேர்த்து பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தாலே போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால போனதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாதுங்க. ஏன்னா வெங்காயம் எதுவும் கிடையாது, வெறும் தக்காளி, குழம்பு பொடி, பூண்டு மட்டும்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.